தமிழகத்தின் பல இடங்களில் இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஞாயிற்றுக்கிழமை 16 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி, சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஞாயிற்றுக்கிழமை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல் திங்கட்கிழமை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, விருதுநகர், பெரம்பலூர், அரியலூர், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழையின் போது போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள அரசு துறை அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் மின்சார தேவை மற்றும் மின் விநியோகத்தில் எந்தவித இடைவெளியும் இல்லை என்றும் மாநிலம் முழுவதும் தடையில்லா சீரான மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தொழிற்சங்கம் தொடங்க அனுமதி வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 4 வாரங்களாக காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள சாம்சங் நிறுவன தொழிலாளர்கள் 1500க்கும் மேற்பட்டோர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் சென்னை எழும்பூரில் சனிக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அடக்குமுறையை முதல்வர் ஏவக்கூடாது, அடக்குமுறை மூலம் வெற்றி பெற முடியும் என்றால் திமுக அரசியலில் இடம்பெற்றிருக்க முடியாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். முதல்வருக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உண்டு. சாம்சங் நிறுவன பிரச்சனையில் அவர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ரா. முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். SCO எனப்படும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இம்மாதத்தின் இறுதியில் நான் பாகிஸ்தான் செல்ல திட்டமிட்டுள்ளேன். எனவே பயணம் இந்தியா பாகிஸ்தான் உறவுகளை பற்றியது அல்ல, ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பொறுப்பான உறுப்பினராக இருப்பது மட்டுமே என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் S. ஜெய்சங்கர் விளக்கம் அளித்துள்ளார். இதனிடையே இந்தியா பாகிஸ்தான் இடையே சமாதானத்தை எவ்வாறு கொண்டு வருவது என்பது குறித்து ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று நினைப்பதாக தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட மதிப்பீட்டு செலவில் 65% மத்திய அரசு வழங்குகிறது என்று மத்திய நிதி அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. மகாராஷ்டிராவின் கோலாப்பூருக்கு சென்ற காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி அங்கு சத்ரபதி சிவாஜியின் சிலையை திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், அரசியலமைப்பை காப்பாற்றுவதற்கான போராட்டம் புதியதல்ல. சிவாஜி மகாராஜ் எந்த சித்தாந்தத்துடன் போராடினாரோ அதே சித்தாந்தத்துடன் காங்கிரஸ் கட்சியும் போராடி வருகிறது. பாஜக அமைத்த சத்ரபதி சிவாஜியின் சிலை சில நாட்களிலேயே உடைந்து விட்டது. சிவாஜிக்கு சிலை வைத்தால் போதாது, அவரது சித்தாந்தமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதில் உள்ள செய்தி என்று அவர் தெரிவித்துள்ளார். ஹரியானாவில் உள்ள 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் சனிக்கிழமை அமைதியான முறையில் நடந்தது. ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 8ஆம் தேதி எண்ண
எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. அணுசக்தியை பயன்படுத்த வேண்டும் என ஈரான் திட்டமிட்டால் அதனை இவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தியே தீருவார்கள். அணுசக்தி தானே உலகுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். அதனால் முதலில் ஈரானின் அணுசக்தி தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதே சரியாக இருக்கும். இதை இஸ்ரேல் முதலில் செய்யட்டும், பின்னர் மற்றதை பற்றி கவலைப்படலாம் என்று இஸ்ரேலை தூண்டிவிடும் விதமாக பேசியுள்ளார் அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப். கடந்த 2 வாரங்களாக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் லெபனானில் இதுவரை 127 குழந்தைகள், 261 பெண்கள் உட்பட 2000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். தற்போது லெபனானில் இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருப்பது மேலும் போர் பதற்றத்தை அதிகரிப்பதாக உள்ளது.